Praise the Lord. Praise the Lord. நாங்கள் எல்லாம் அழுமினிப்போமா? புதிய ஏற்பாட்டில் யாக்கோபுட புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கு சொல்லுங்க பார்ப்போம். என்ன என்ன யாக்கோபுட புத்தகம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? என்ன எழுதியிருக்கு அதில்? 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். நற்கார் கடவுள் அணுகி வாங்க, கிட்ட வாங்க. நாங்கள் ஒன்றும் ஸ்டேஜ்லேருந்து பாஞ்சு கடிச்சிட மாட்டோம் உங்களை. பிரைஸ் தி லார்ட். சரி, நாங்கள் தொடங்க முதல்ல லூக்கா நற்செய்தியில் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துலேருந்து வாசிக்க போகிறோம். சரியா? ஆண்டவருட வார்த்தை என்னது? எபிரேயருட திருமுகத்தில் என்ன எழுதியிருக்கு? ஆண்டவருட வார்த்தை உயிர் உள்ளது. திருப்பி சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருட வார்த்தை உயிர் உள்ளது. ஆண்டவருட வார்த்தையை 2000 ஆண்டுகளுக்கு முதல்ல பேசினாலும் ஒன்று தான், இப்போ பேசினாலும் அதே வல்லமை தான் இருக்குது. ஆமாவா இல்லையா? ஆமாம். சரியா? இனி நாங்கள் ஆண்டவருட வார்த்தையை சொல்கிற நேரம் இயேசுவே அங்கே மத்தியில் வந்து நிற்கிறாரு. ஆமேன். ஆண்டவருட பிரசன்னத்தில் என்ன நடக்கும்? நோய்களுக்கு குணம் இருக்குதா? பிரச்சனைகளுக்கு பதில் இருக்குதா? ஆம். இனி நாங்கள் ஆண்டவருட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எங்களோட வாழ்க்கையில். சரியா? பியூரோவில் எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருக்கீங்கன்னா வீட்டில் எடுத்து வாசிப்போம் இல்லையா? லூக்கா நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு இப்படி சொல்லுறார், கண்களை மூடி நல்லா கேளுங்க. அப்போஸ்தலருக்கு சொன்னது இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறார் ஆண்டவர். ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றார்கள். அதற்கு இயேசு, வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல் விழக் கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவருடைய வார்த்தை பொய்யாகுமா? கொஞ்சம் நம்புற மாதிரி சொல்லுங்களேன். ஆண்டவருடைய வார்த்தை பொய்யாகுமா? இல்லவே இல்லை. அதனால நாங்கள் இந்த நாளை தொடங்க முதல்ல இயேசுவின் நாமத்தை உயர்த்த போகின்றோம். Praise the Lord. கைகளை உயர்த்தி நாங்கள் சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் மனத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்குதோ அந்த கஷ்டத்தோடு சொல்லுவோம், அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே போற்றி, ஆவியானவரே வாழ்க, அல்லேலூயா. சரி, நாங்கள் கரங்களை தட்டுவோம் வீட்டுக்கு. சரியா? உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே. சொல்லுங்கள். உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே.
பாட போறீங்க. சரியா? உந்த நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே. பண கஷ்டம்ன்றது ஒரு நாமம், நோய்க்கு ஒரு நாமம் இருக்கு. ஆனா அந்த எல்லா நாமத்தை விட வல்லமை மிக்க நாமம் யாரோட நாமம்? கத்தி சொல்லுங்க, இயேசுட நாமம் சொல்லுங்க கத்தி. இயேசு. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கோ அவ்வளவுக்கு நாங்க இயேசுட நாமத்தை கிட்ட பிடிச்சிக்கிறணும். விளங்குதா? இப்ப நாங்க என்ன பிரச்சனையோட இங்க வந்திருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு விட இயேசுட நாமத்தை உயர்த்த போகிறோம். சரியா? நீங்க பாடுங்க. இந்த நாமம் உந்த நாமம் நீரே எந்தவன், நீரே எந்தவன், வேறொருவரும் இல்லையே. நீரே எந்தவன், நீரே வேறொருவரும் இல்லை. கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே. ஆள் மனதிலிருந்து உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே. நல்லவரே, ஒன்றா சொல்லுவோம். அன்பரே, நல்லவரே, என் மீட்பரே, என் ஆண்டவரே. அன்பரே, நல்லவரே, என் மீட்பரே, என் ஆண்டவரே. மீண்டும் ஒருக்கா. அன்பனே, நல்லவரே, என் மீட்பரே, என் ஆண்டவரே. அன்பனே, நல்லவரே, என் மீட்பரே, என் ஆண்டவரே. நீரே எந்தவன், நீரே எந்தவன், நீரே எந்தவன், வேறொருவரும் இல்லையே. நீரே எந்தவன், நீரே எந்தவன், வேறொருவரும் இல்லையே. உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறேன். சொல்லுங்க. என் முழு இதயத்தோடும் உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே. நல்லவரே, இயேசுவே. நல்லவரே, என் மீட்பரே. ஹல்லேலூயா சொல்லுவோமா. ஹல்லேலூயா ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நான் என்ன சூறாவளி ஊடாக நடந்து போனாலும் நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் நம்பிக்கையானவர் ஆண்டவரே. அதனால் நான் நன்றி சொல்கிறேன். நன்றி இயேசுவே, சோஸ்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த அடுத்த பாடல் உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். என்ன பாடல்? தெரியுமா? ஆமாவா இல்லையா? என்னப்பா, நான் நினைச்சேன் இவங்கெல்லாம் நல்லா கத்தி பேசுவீங்கன்னு நினைச்சேன் நான். சொல்லுங்க, தெரியுமா? இன்றைக்கு நாங்க நல்லா யோசிச்சு சிந்திச்சு இந்த பாடலை இயேசுவுக்காக பாட போறோம். சரியா? நாங்க வாழ்க்கையில நல்லாவே மொத்துப்பட்டு அனுபவிச்சு நொறுங்கி நொந்து போயிருக்கிறோம் இல்லையா? மனுஷன் மேல நம்பிக்கை வச்சா அதுதான் நடக்கும்.
ஆனால் ஆண்டவரோட அன்பு மட்டுமே நிரந்தரம். சரியா? நாங்கள் இன்றைக்கு அந்த அந்த பாடலை எங்களோட இதயத்திலிருந்து ஆண்டவர் இயேசுக்கு பாட போகிறோம். ஓகேயா? நன்றி ஆண்டவர், நன்றி இயேசு. அம்மை அப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம், மாறுமுலகில் மாறா உன்னுறவே நிரந்தரம், இம்மை வாழ்வில் நன்மை இருப்பது நிரந்தரம், இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம், நான் மாண்ட பின்னும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம். ஆமென். நான் மாண்ட பின்னும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம். சத்தமா சொல்லுவோம் இயேசுவுக்கு. நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம் இயேசையா, நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம், நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம், நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம். தாயின் அன்பு சேய்க்கு இல்லை நிரந்தரம், தாயும் தந்தையும் எமக்கு நீயே நிரந்தரம், தேயும் வாழ்வில் நம்பிக்கை நீயே நிரந்தரம், நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம், நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம். எல்லாரும் சொல்லுவோம் நிரந்தரம் 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 நீரே நிரந்தரம், நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம். செல்வங்கள் கொணரும் இன்பத்தில் இல்லை நிரந்தரம். ஆமாவா இல்லையா? பதவியும் புகழும் தருவது இல்லை நிரந்தரம், நிலை வாழ்வு என்னும் நிஜமான நீயே நிரந்தரம், அதன் விலையாக என்னை நீ உன்னில் இணைப்பாய் நிரந்தரம். விசுவாசத்தால் சொல்லுங்கள். அதன் விலையாக என்னை நீ உன்னில் இணைப்பாய் நிரந்தரம், நிரந்தரம் நிரந்தரம் இயேசுவே, நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம், நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. நிரந்தரமான இயேசுவே ஹalleluya ஹalleluya ஹalleluya. போற்றி போற்றி பாடுவேன் இயேசுவே ஹalleluya 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 ஹalleluya. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. யோவானின் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு சமாரிய பெண்ணை காண்கிறார். அந்த கதை எல்லாருக்கும் தெரியுமா? ஆமாவா? அவ தண்ணி இழுக்கிறதுக்கா எங்க போறா? ஆத்துக்கு போறாவா? கிணத்துக்கு போறா. எப்ப போறா? பட்ட பகல்ல போறா. ஏன் போறா? அங்க சமாரியாவில் எல்லாரையும் அவ ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஏன்? 5 பேரை திருமணம் பண்ணிக்கிட்டு இப்போ 6ஆவது பேரோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறா. அந்த சாதி பெண் அவ. இயேசு அவ காண்றதுக்காகவே சமாரியாவுடாக போறா. பிரைஸ் தி லார்ட். நம்மள மாதிரி ஆக்களை ஒதுக்கி வைக்கிறவர் இயேசு இல்லை, இல்லையா? இயேசு அவளுக்குள்ள ஒரு தாகத்தை காண்றா. இந்த தாகனால தான் ஒவ்வொரு கணவரை தேடி அந்த அன்பு பாசத்தை தேடித்தான் அவ போறா, அந்த தாகத்தினால. அப்ப இயேசு என்ன சொல்றாரு 14ஆம் வசனத்துல? நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும். Praise the Lord. Praise the Lord. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிக்கவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும். யாரு அந்த ஊற்று? யாரு அந்த ஊற்று? ஜீவ தண்ணீர் யாரு? ஆவியானவர். சரியா? பைபிள்ல எங்க தண்ணீரை பத்தி பேசுறாங்களோ அது ஆவியானவரை குறித்து தான், இல்லையா சிஸ்டர்? ஆவியானவர் பத்தி தான் பேசுறாங்க. இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு தார தண்ணி அதை குடிச்சிங்கன்னா நீங்க ஒரு நாளும் ஒரு விஷயத்துக்காகவும் தவிக்க மாட்டீங்க, தாகப்பட மாட்டீங்க. இப்ப நாங்க இந்த பாட்டூடாக அந்த ஆவியானவருக்காக நாங்க ப்ரே பண்ண போகிறோம். சரியா? உங்களுக்காக ப்ரே பண்ணுங்க, உங்களோட குடும்பத்துக்காக, உங்களோட குழந்தை குட்டிகளுக்காக, உங்களோட கணவர் மனைவிக்காக ப்ரே பண்ணுங்க. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. ஆமென். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. சொல்லுங்கள். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியா
விசுவாசத்தோடு பாடுங்கள். முடியாததும் சாத்தியமாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் பாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் பாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே, நீர் வந்தால் நீரே போதுமே, நீர் மட்டும் எனக்கு போதுமே. ஆவியானவரே ஆவியானவரே, நம்மை நிரப்புமே உமது வல்லமையால். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நிலவி நன்றி இயேசுவே, எங்கள் மத்தியில் நடமாடினதுக்கு உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் இயேசுவே. இயேசுவுக்கு ஒரு சத்தமாக ஒரு கைத்தட்டுதலை கொடுப்போம். ஹalleluya 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 ஹalleluya. 86வது திருப்பாடல்ல இப்படி சொல்லுது, 8வது வசனம், என் தலைவரே, தெய்வங்களுக்குள் உமக்கு நிகரானவர் எவரும் இல்லை, உமது செயல்களுக்கு ஒப்பானவை எவையும் இல்லை. திருப்பி சொல்லுவோமா? என் தலைவரே, தெய்வங்களுக்குள் உமக்கு நிகரானவர் எவரும் இல்லை, உமது செயல்களுக்கு ஒப்பானவை எவையும் இல்லை. என் தலைவரே, என் கடவுளே, என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன், என்றென்றும் உமது பெயருக்கு மாட்சி அளிப்பேன். ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு பெரியது, அளமிகு பாதாளத்திலிருந்து என் உயிரை விடுவித்தீர். Praise the Lord. Hallelujah. நாங்கள் இந்த பாட்டை பாடுவோம். உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே, உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் ஆத்மநேசர் நீரல்லோ. அம்மாவும் நீரே,
பாடுவோமா? அன்பை தேடி நான் அலைந்து திரிந்தேன், மனித உணர்வுகளால் நொறுக்கப்பட்டேன். திருப்பி சொல்லுங்க. அன்பை தேடி நான் அலைந்து திரிந்தேன், மனித உறவுகளால் நொறுக்கப்பட்டேன். வேதனையில் நான் வாடுகையில் உம் அன்பினால் என்னை உயிர்ப்பித்தீர். வேதனையில் நான் வாழுகையில் உம் அன்பினால் என்னை உயிர்ப்பித்தீர். உம்மை போல உலகிலே, சத்தமா சொல்லுவோம், வேறொரு உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் ஆத்ம நேசர் நீரல்லோ. அம்மா என் அப்பாவும் நீரே, என் இதய துடிப்பும் நீரல்லோ. உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லை. இயேசுவை பார்த்து சொல்லுங்க. உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. குழப்பமான சில நேரங்களில் கேள்விகள் அநேகம் எழுகையில், சொல்லுங்க. குழப்பமான சில நேரங்களில் கேள்விகள் அநேகம் எழுகையில் உம் ஞானத்தினால் என்னை வழி நடத்தும். உம் சமூகத்தில் என்னை பலப்படுத்தும். உம் ஞானத்தினால் என்னை வழி நடத்தும். உம் சமூகத்தில் என்னை பலப்படுத்தும். உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் ஆத்ம நேசர் நீரல்லோ. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் இதய துடிப்பும் நீரல்லோ. உம்மை போல இந்த உலகில் வேறொருவரும் இல்லையே. உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வாய்களை திறந்து ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்காகவும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காகவும் நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில் நான் சொன்னேன் தானே, யோவானின் நற்செய்தியில் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு என்னத்தை பற்றி பேசுகிறார்? என்னத்தை பற்றி பேசுகிறாரு? சமாரிய பெண்ணோட என்னது? ஜீவ தண்ணீர், உயிருள்ள
ஊற்று. அது யாரு? ஆவியானவர். சரியா? நாங்கள் அந்த பாட்டை படித்து முடிக்கலை, அதனால் நாங்கள் மீண்டும் ஒரு முறை அந்த பாட்டை படிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு தாகமாக இருந்தா யாருக்கிட்ட போங்க? கணவர்கிட்ட போங்க, பிள்ளைகிட்ட போங்க, ஃப்ரெண்டுக்கிட்ட போங்க. இல்லை, யாருக்கிட்ட போங்க? என்னக்கிட்ட வாங்க. எங்களோட தாகத்தோடு நாங்கள் இப்போ இயேசுக்கிட்ட போய், இயேசுவே இந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தாரும், நான் ரொம்ப தாகமாக இருக்கிறேன், இந்த ஜீவ தண்ணீரால் மட்டும்தான் என் தாகத்தை தீர்க்க முடியும் என்று சொல்லுவோம். சரியா? பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் மறந்துடுங்க. உங்களோட வீடை, உங்களோட குடும்பத்தை, எல்லா பிரச்சனையும் நீங்கள் விட்டுட்டு இங்கே இயேசுவை தேடி அணுகி வந்திருக்கிறீங்க. இந்த நேரத்தை ஆண்டவர்கிட்டே கொடுங்க. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. சொல்லுங்க. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் பாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, சத்தமாக, நிறைவே நீர் பாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நம் வாழ்க்கையில் பலவீனம் பலனாய் மாறுமே. விசுவசிக்கிறீங்களா? சுகவீனம் சுகமாய் மாறுமே, பலவீனம் பலனாய் மாறுமே. நாங்கள் நம்புகிறோம், சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, கடைசி முறையாக இன்னும் ஒரு முறை நாங்கள் இதை பாட போறோம். கரங்களை எல்லாரும் உயர்த்துங்கள். பிள்ளைகள் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு பசிச்சா பால் கேட்டுக்கிட்டு அழுதா அம்மா எனக்கு தாங்கன்னு கேட்க போறாங்களா? அம்மா பசிக்குது, தாகமா இருக்கு, பால் தாங்க, அப்படி ஏக்கத்தோட கேட்பாங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த ஆவியானவர், இந்த ஒளி, இந்த அன்பு, இந்த அமைதி, இந்த சந்தோஷம், இது எல்லாத்தையும் தாங்க ஏங்கி கேளுங்க, ஆண்டவர் தருவார். நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி தந்தையே, நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. 103வது திருப்பாடல்ல இப்படி சொல்லுது, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஃபாதர் சொன்னார் தானே, நாங்கள் ஒரே மறந்துடுறோம், நன்றி சொல்கிறதுக்கு மறந்துடுறோம். எங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கிற ஒவ்வொரு நல்ல சந்தர்ப்பத்தையும் நாங்கள் மறந்துடுறோம். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். Praise the Lord. உங்கள் குற்றங்கள் பாதியை மன்னிக்கின்றார். அப்படியா சொல்லுது? என்ன சொல்லுது? உன் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்கள் சிலவற்றை குணப்படுத்துகிறார். அப்படியா சொல்லுது? என்ன சொல்லுது 103வது திருப்பாடல்? உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். Praise the Lord. நோயோட வந்திருக்கிறவங்க கையை வைத்துங்க பார்ப்போம். Praise the Lord. இன்றைக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு குணமாக்குதலை தரப்போகின்றார். கை தட்டுவோமா? Praise the Lord. எதிர்பாருங்க, எங்கள் ஆண்டவருக்கு செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. நாங்க பாடுவோம். எங்க கை தட்ட சொல்லணுமோ இயேசுவுக்கு? தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரித்தேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரித்தேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோஸ்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோஸ்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். சத்தமாக ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல Praise the Lord. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை சோஸ்தரிப்பேன். தலைக்கு மேல கை உயர்த்தி பாரு. இன்னொருக்கா கைத்தாளத்தோடும் கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை சோஸ்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை சோஸ்தரிப்பேன். கைகளை வீச்சு. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல கொஞ்சம் அசைங்களே. பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை சோஸ்தரிப்பேன். சொல்லுங்க. பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை சோஸ்தரிப்பேன். ஏசப்பா ஏசப்பா
தம்பி காட்டுங்க, ஆடி காட்டுங்க. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்திரிப்பேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்குறித்தாரே அப்பாவை சோஸ்திரிப்பேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்குறித்தாரே அப்பாவை சோஸ்திரிப்பேன். ஏசப்பா 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு முறை பாடுறதுக்கு முதல்ல, யாருப்பா அந்த தாவீது? பக்கத்து வீட்டு அங்கிளா? யாரு தாவீது? அரசன். அவர் என்ன பண்ணாரு? உடன்படிக்கை பேழையை எடுத்துட்டு போன நேரம் என்ன பண்ணாரு? அவரோட வடிவான உடுப்பெல்லாம் அவங்க கலத்திட்டு இடுப்புல கட்டிக்கிட்டு முன்னால ஆடி 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 போனாங்க. அப்ப அவரோட மனைவி என்ன சொன்னா? அங்க மாளிகையில இருந்து பார்த்துக்கிட்டு என்ன சொன்னா? கேலி பண்ணாங்க, கீழ்த்தனமா பேசினாங்க. யார? தாவீது அரசனை. அந்த மனுஷிக்கு என்னாச்சு? வாழ்நாள் முழுவதும் புள்ள பேரே கிடைக்கல. வாழ்நாள் முழுவதும் ஒரு புள்ள குட்டி கூட அவக்கு கிடைக்கல. ஏனது ஆண்டவருக்காக ஆடி பாடி போன அந்த அரசனை கீழ்த்தரமா பேசினால. சரியா? நாங்களும் அந்த தாவீதோட சேர்ந்து ஒருக்கா ஆடி கை தட்டி இயேசுவுக்காக பாடுவோம். சரியா? ஃபாதர் வந்திருக்காரு, அவர் தொடங்க முதல்ல லாஸ்ட் டைம் பாடிடுவோம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். வெரி குட் ஆண்டி, பிரைஸ் தி லார்ட். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். வெட்கப்படாதீங்க. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். ஏசப்பா ஏசப்பா வெரி குட், பிரைஸ் தி லார்ட். ஏசப்பா 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால்